திறமையானவன் கம்யூனிஸ்ட். அவங்களுக்கு தேவை வேலை ஆகணும். நாங்க அதுக்கு முன்னாடி மல்லு கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு வேலை ஆகிறதுக்கான வேலையை செய்யறோம். அது மாதிரி இப்போ என்ன பண்றாங்க, கூட்டணி நாங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கும் கூட்டணி சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு பயங்கரமா அடிச்சுக்கிறாரு. ஒருவேளை அவரே தாவேக்கா பக்கம் தாவிடுவாரா, தாவ மாட்டாரா? ஆனா இடைத்தேர்தல சீமானு நிப்பாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு அவர் சொல்லிட்டாரு, அரசுக்கு எதிராக எது இருந்தாலும் நிப்பேன்ட்டார் சீமான். இப்ப ஆணவ படுகொலையும் திரும்ப அது இப்ப 3 மாசத்துல மொத்தம் 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆலு ஷானவாஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 பேர் வந்து ஆணவ வன்னியர் சொன்னாரா? இல்ல என்ன சொல்லல, சரி ஓகே சொல்லுவாரு. வாய்தபுள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கமா. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு விழா நடத்தலாம், எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கூட்டணிக்கா. ஆனா கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் மட்டும் சொல்லிட்டாங்க, நாங்க வரல, நாங்க வந்து விருப்பம் இல்லை, நாங்க அதுல கலந்துக்கல, ஏன்னா நாங்க வெளியே இருந்ததான் ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க கூட்டணியில் இல்லைங்கிறனால இந்த விழாவில் நாங்க கலந்துக்க முடியாது. ஆனா காலையில விடிஞ்ச உடனே கார்ல போய் நின்றுக்கிறாங்க, தலைமைச் செயலகத்தில் போய் பார்த்துருக்காங்க. எங்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து புலி சாத்த அவுத்தா பிரச்சனை ஆகிடும், புளிய சாத்த தனியா உங்ககிட்ட வந்து அவுத்துக்கிறோம், இங்க மட்டும் மேட்டு நடக்க வேண்டியது. ஏன்னா எப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடக்கும்போது, நான் சட்டசபையில் இருக்கும்போது அம்மா எங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க அம்மையார், அதுக்கு எதிரில் தான் வந்து கம்யூனிஸ்ட் பாலபாரதி, பாலகிருஷ்ணன், சோ பாலகிருஷ்ணன் போன்றவங்களாம் இருப்பாங்க. சட்டசபை நடந்துக்கிட்டே இருக்கும், இவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கு வெளியே இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க, சில டைம் நடுநிலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சட்டசபை நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுற்றிட்டு வந்து ஜெயலலிதா அம்மா காதில் அப்படி குசு குசுன்னு ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி அவங்க வேலைகளெல்லாம் டக்குன்னு அந்த ஜெயலலிதா அம்மா காதில் அப்படி குசு குசுன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா வந்து ஏடிஎம்காரர் தான் பகல போக பயப்படுவாங்க தவிர, கூட்டணி கட்சி மற்ற கட்சிங்கெல்லாம் வந்து அந்த அம்மாட்ட காலை குசு குசுன்னு சொல்லிட்டு எதையாவது வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. அதில் அவங்க திறமையானவன் கம்யூனிஸ்ட். அவங்களுக்கு தேவை வேலை ஆகணும், நாங்க அதுக்கு முன்னாடி மல்லு கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு வேலை ஆகிறதுக்கான வேலையை செய்யறோம். அது மாதிரி இப்போ என்ன பண்றாங்க, கூட்டணி நாங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கும் கூட்டணி சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம காலைல வந்துட்டு செக்ரட்டரியேட்ல இதாங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, இந்த லிஸ்டெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அங்கே கூட்டத்தில் சொன்னால் எல்லாம் பிரச்சனையாகும், நாங்கள் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், ஆனால் இந்த லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் தயார் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், காம்ரேட்ஸ் எல்லாம் வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, அடுத்த லெனின் நீங்கள் தானே சொல்லுவோம், ஏற்கனவே சொல்லிட்டார்ல அவர் வெளியே வந்து தான் சொன்னார், நான் கட்சிக்குள்ள பொலிட் பீரோலே சொல்லிடுறோம், நீங்கள் தான் அவங்களோட பொலிட் பீரோ தான் செயற்குழு பொதுக்குள்ள பொலிட் பீரோலே நான் ஆல் இண்டியா லெவலில் சொல்லிடுறோம், நீங்கள் தான் கார்ல் மார்க்ஸ், நீங்கள் தான் லெனின், நீங்கள் தான் மார்க்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, சரி அவர் எடுத்துக்குள்ளே வச்சிருப்பாரு, அப்போ புலம்புறது அதிகமாக இருக்கும், கொஞ்சம் முடிச்சு விடுப்பா அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட கம்யூனிஸ்டோட மிகப்பெரிய தந்திரம். என்னடா வரலன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இவங்க திடீர்னு இந்த கூட்டணில இருந்து வெளியே போயிருவாங்களா, ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு போயிருவாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுத்தாங்க. நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் தான், நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், கெத்து தான் எங்களுக்கு அப்படின்னு. காலையில அவங்க போனது நோக்கம் என்ன, இன்னும் அதை பத்தி பிரஸ் மீட் அவங்க எதுவும் கொடுக்கல, ஆனா மனு கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் நமக்கு செய்தியாளர். ஆனா மனு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ பிரஸ் மீட்ல சாம்சங் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசினோம், நோக்கியா மீண்டும் இந்தியாவுக்கு தமிழக தொழிலாளர்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொல்லிப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், அவங்க கட்சிக்கான லிஸ்ட்டு. போன வாட்டி 25 கோடி வாங்கணும், சோஃபா கொஞ்சம் பத்தில், ஒரு 2 சோஃபா எக்ஸ்ட்ரா அனுப்ப முடியுமா, இது போன்ற விஷயங்களோடு கோரிக்கை வைப்பாங்க. வந்த அப்புறம் இன்னொரு 1 வாரம் 10 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும், ஏதாவது ஃபேவரிசம் நடக்கும் அந்த ரியலை, அப்போ கண்டுபிடிச்சலாம் என்ன அப்படின்ட்டு. அதிமுக இணைறது, அதிமுக இருந்து தாவேக்கால இணையற நாள் வரப்போகுது, அதான் நாளைக்குன்றத சொல்லிட்டாங்க, 2 பேருமே சொல்லிட்டாங்க, 2 விஜயபாஸ்கர். அதுவும் ஒரு பெரிய விழாவா இதை கொண்டாடணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காராம் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர். பெரும் கூட்டத்தோட ரெடி பண்ணி இந்த இணைப்பு விழா வந்து பிரம்மாண்டமா பேசப்படணும், இப்படி ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரா இத்தனை பேரோட சேர்ந்து அப்படிங்கிற பலத்தை காட்டணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. அதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. இவருமே எம்ஆர் விஜயபாஸ்கருமே நான் போய் சேர்றேன்ட்டு எடப்பாடி இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தலைமை சரியில்லை, அதனாலதான் நாங்க வெளியே வரோம் அப்படின்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரத்துக்கு இவங்க 2 பேரா, இல்ல அடுத்த 2 பேர் இருக்காங்க, இன்னும் வேலுமணியும் இருக்காரு, சண்முகமும் இருக்காரு. வேலுமணி ஏற்கனவே அவருடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவருடைய அக்கௌண்ட்லலாம் எடப்பாடி கூட இருக்க ஃபோட்டோவெல்லாம் நீக்கிட்டாரு, அவர் வேற ஃபோட்டோவை மாற்றிட்டாரு. ஸோ அவர் வந்து சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட விலக போகிறாருங்கிற மாதிரி அவர் அஃபிஷியலாக சொல்லும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ அவங்க வந்து அடுத்த வாரத்துக்காக அலைன்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லை அவங்களும் இந்த வாரமே வந்துடலாமே, ஏன் வாரத்துக்கு 2 பேர்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா, இந்த கேள்விலாம் வருது நமக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போஷ், பெரிய ட்ரைக்லிங்
ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் கிலோவில் துணி போட்டு உட்காந்துட்டு வந்தோம்னா எல்லாம் துணியாக ட்ரை கிளீன் ஆகி வந்துடும். அது பெரிய கடையே இருக்கும், டன் கணக்கில் வந்து அங்கே அந்த வாஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கன்வென்ஷன் ஹால் வந்து பெரிய டன் கணக்கில் வாஷிங் மிஷின் இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ பேரும் உள்ளே போயிட்டு வாஷ் ஆகிட்டு வெளியே. பாஜகவை தான் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தாவேக்காவோட வாஷிங் மிஷின். இப்ப தாவேக்காவும் அதே தான் செய்யறாங்க, எந்த மாற்றமும் இல்ல. நாளைக்கு பாத்தீங்கன்னா 200 பஸ் வரப்போகுதான், 600 கார் வரப்போகுதான், அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம் வந்து. அப்போ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மேலே சமூக வலைத்துறை வச்சுற அந்த விஜயபாஸ்கர் மேலே இருந்த குட்கா வழக்கு என்னாச்சு, அது என்ன பண்ண போறீங்க நீங்கள்? அதே மாதிரி இன்னொரு விஜயபாஸ்கர் மேலே இருந்த கல்குவாரி வழக்கு என்னாச்சு, அதை என்ன பண்ண போறீங்க? இவங்க உள்ளே வந்தோன்னா இதெல்லாம் கைவிடப்படுமா, இல்லைனா வந்து வழக்கம் போல் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏன்னா இவங்க உள்ளே சேர்த்தோன்னே இப்போ பாஜக வந்து சொல்லியிருக்கான், இவங்க ஒரே குழப்பமாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு வர ராம்ஜி பாபுஜி இந்த இதை வந்து ஓகே நான் சரி பண்ணுறோம், பாஜக ஆதரவாக இருக்கோன்னு இன்னைக்கு வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக அரசு. ஸோ பாஜக ஆதரவாகவும் இருக்காங்க, எதிர்ப்பாகவும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் அவங்க போய் சேர்ந்தா விஜயபாஸ்கர், இவங்க மேலே நமக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா, அவங்க ஃபைல்ஸ்லாம் தட்டி எடுக்குன்னு பாஜக சொல்லியிருக்கான். ஸோ இப்போ அங்கே போனாலும் கூட அவங்க ஃபைல்ஸ் பாஜக மேலிடத்தில் வச்சிருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இங்கே சென்றால் மத்திய பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கணும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கமாக சனிக்கிழமை நடக்கும், வியாழக்கிழமை நடத்துகிறாங்க. இது வந்து மிட் வீக், ஏன்னா வேற ஏதாவது பிளான் இருக்கும் போல் இருக்கு சாட்டர்டே. வேற யாராவது செய்கிறாங்க தெரியல. பட் விஜய் சொல்லிட்டானேப்பா, இந்த எடப்பாடி போட்டோவே தூக்கி போட்டு வந்து போர் அடிக்குதுப்பா, யாராவது ஸ்டாலின் அந்த பிள்ளைங்களை தூக்குங்கப்பா, அந்த தங்க கட்டிகளை தூக்குங்கப்பா. நீ சும்மா இவங்க எடப்பாடி போட்டோ வெளியே ஃபுல்லாக அதான் குமிஞ்சு கிடக்குது மலம் மாதிரி. ஒரு 20-30 பேரை அந்த ஸ்டாலின் போட்டோ தூக்கி போட்டு, உதயநிதி போட்டோ தூக்கி போட்டு வர்ற மாதிரி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காராம். அந்த காலத்தில் இப்போ இறங்கியிருக்காங்களா? நமக்கு வந்து எப்பவுமே ஒருத்தர் பயங்கரமாக நடிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஏதோ பயங்கரமாக செயல்பட போகிறோன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு பயங்கரமாக நடிச்சுருக்கிறாரு. ஒருவேளை அவரே தாவேக்கா பக்கம் தாவிடுவாரா, தாவ மாட்டாரா? போராட்டம் பண்ணாரு, அதான் பயமா இருக்கு, அழுகாச்சுலாம் வருது. முதல்வர் சொல்லுவது யாரு கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த முதல்வர் மாறிட்டாரு. முதல்வர் வந்து விஜய் வந்துட்டாரு, மனநிலையில இருந்து வெளியே முக ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படிங்கிறதுல அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வரவே முடியல அவங்களால. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா போன 10 நாள் முன்னாடி ஒரு படிக்கட்டில் உட்காந்துருந்தார் சோகமா, கோயிலில் படிக்கட்டு. எங்கே இந்த அந்த பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோ என்ன ஆட்டம் ஆடினாய், இப்போ பார்த்தியா படிக்கட்டில் உட்காந்துருக்க அப்படின்லாம். நிறைய வேலையும் பாக்குறாரு. இப்ப கட்சியை திரும்ப மீட்டு கொண்டு வரணும், அடுத்த இடைத்தேர்தலையே செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு 9 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்கிறாரு. அடிமட்டம் வரைக்கும், கிளை கழகத்திலிருந்து முதலிடம் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ங்க, என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இந்த இடைத்தேர்தலில் 100/100 நம்ம எடுத்துடணும், எதுவுமே நம்ம குறைஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் வேணா ராஜினாமா பண்ணட்டும், அதெல்லாம் நமக்கு சாதகமா ஆகணும். திமுக அது எல்லாமே வெற்றி வாய்ப்பு அடையணுங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க, அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற தகவல்களும் வந்து. என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் டிஎம்கே இறங்குது இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலை. வைகோ வந்து ஒருவேளை ஸ்டாலின் கிழக்கில் நின்னார்னா வைகோவை நிற்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸ்டாலின் அப்படி கொண்டு வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன, ஏன் வந்து வைகோ இவர் வந்து கலந்துக்கல, துரை வைகோ முன்னாடி செயற்குள்ள கலந்துக்கலன்னு சொன்னா, இந்த தேவையில்லாம வாய் விட்டு தான் 2 பேரும் உஷாரானாங்க. நீ வந்து தேவையில்லாம அப்பா வைகோ வாய் விட்டனால அவங்க உஷாராய் 2 பேரும் செய்தியாளர்கிட்ட சண்டை போட்டு அவங்க ஈவினிங் மன்னிப்பு கேட்டாருன்னு வைங்க. காலைல ஒன்று சொல்றது ஈவினிங் மன்னிப்பு கேட்டாரு. அதே தான் நேற்று விஜய் தான் பேரம் பேசினாருன்னு சொன்னாரு, எடுத்து நான் தான் ராஜினாமா பண்ணிட்டேன்னாரு அப்படின்னாரு. 2 பேர் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்களாம் வைகோ கிட்ட, விஜய் என்ன சொல்லியிருந்தாரா, நீங்க அப்படியே சைலண்டா பேசாம இருந்திருந்தா என்ன சொல்லப்பட்டதான், துரை வைகோ திருச்சி கிழக்கில் நிக்க வச்சு ஒரு அமைச்சர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சா. ஆனா அவர் எம்பியா இருக்கிறாருல்ல, அது ரிசைன் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம். ஒரு அமைச்சர் ஆகிறாங்க சாதாரண விஷயமா, அது யாரை விட்டுச்சு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாராம். திடீர்னு வந்து இவர் வாய் விட்டு 27 நடவடிக்கை எடுப்போம், 27 செயல்படுவோம், 27 பாருங்கன்னு சொன்னோன்னா திமுக உஷாராகி 2 பேரையும் உஷாராக கொண்டு வந்துட்டாங்க இந்த பக்கம். ஸோ அந்த இடத்துல என்னன்னா இப்போ கிழக்கு பக்கம் போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு திருச்சி கிழக்கில். அந்த கடுப்பில் தான் அன்றைக்கி செயற்குழு வரலையாம். அப்பா மேலே பயங்கர கோவமா, எதுக்கு வாய் விட்டு தேவையில்லாமல் ஊருக்கெல்லாம் சொல்லி 2 பேருக்கு கொண்டு வந்த ஒழுங்காக ராஜினாமா கடிதம் முதலே நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா அந்த 2 பேருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குல்ல. நீ வந்து வாய் விட்டு அந்த வெளியே சொல்லாமல் உள்ளே வேலையை முடிச்சிருக்கலாம். அந்த புக்கை வேற கொண்டு போய் கொடுத்து விஜய் அவர்கள்லாம் வெளியிடுவார்கள்லாம் சொல்லி நீங்கள் வந்து நமக்கு எதிராகவே ஸ்டாலினை சிந்திக்க வச்சு
அந்த 2 பேரையும் செயல்படுத்தி என்னையும் காலி பண்ணிட்டீங்கிற கடுப்புல இருக்காராம். ஸோ வைகோவோட இங்க போயிட்டு வைகோ வச்சு அவருக்கு எதிரி அவரே தான். ஆமா, அவர் வாய் தான் அவருக்கு எதிரி. இப்ப என்ன பண்ண போறான்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. அங்க போய் என்ன பண்ண முடியும்? இப்ப 2 ஆப்ஷனும் க்ளோஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா 2 பேரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் ஒண்ணும் இல்லாத வெத்து வேட்டு தான் அங்க போய் சேர்ந்தாலும் இனிமேல் இங்க இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஜகா வாங்கிட்டாங்கன்ற போது ரொம்ப கவலை கிடத்தல் தான் இவங்களோட நிலைமை இருக்கு. ஆனா இடைத்தேர்தல சீமானும் நிப்பாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் அரசுக்கு எதிராக எது இருந்தாலும் நிப்பேன்ட்டார் சீமான். நான் யார் என்ன நீ திருப்பி 234 230 திருப்பி நிற்பாரு. அவர்லாம் கவலையே விட மாட்டேன். 234 திருப்பி ரீஎலெக்ஷன்னா 230 திருப்பி நான் நிறுத்துறேன். வேட்பாளர் எனக்கு செலவா என்ன, வேட்புமனு தாக்கல் மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் ஒரு 25,000 நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதும். வேறு எந்த வேலையும் கிடையாது. அந்த வேட்பாளருக்கு தெரிஞ்சு 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு கிடையாது. அந்த சீமான வேட்பாளருக்கு சீமானுக்கு மட்டும்தான் செலவு இருக்கும். மற்றபடி அதனால் இன்னும் அவர் இந்த 12 வருதா சொல்கிறாங்க, 12 நடக்கும் அப்படின்ட்டு நேற்று உதயகுமார்லாம் சொல்லியிருக்காருல. 12 நடந்தால் அதுலேயும் நிற்பார். 12லையும் அவர் கவலையே பட மாட்டார். பட் அவர் போட்டியிடுவாரா? அதுதான் அவர் போட்டிடுவாராங்கிறது. அதுவும் அவர் நின்னாருன்னா எங்க நிப்பாருங்கிற அம்பா சமுத்திரம் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே நிற்பாரான்றது கேள்விக்குறிதான். அதிமுகல ஒரு அதிருப்தி நிலை வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவங்க தலைமை மேலேயும் இல்ல, இருக்கிற கட்சி நபர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்ல. மக்களுக்கு வந்து ஒரு இது அங்க இருந்த ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்தா மட்டும் அது வந்துருமா? ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுகல இருக்கும்போது தாவேக்கால இருக்கக்கூடிய இவங்கள எதிர்த்து பேசியிருப்பாங்க. அதேதான் தாவேக்காவும் அதிமுக இருக்கவங்களும் எதிர்த்து பேசியிருப்பாங்க. அதுல காங்கிரஸ் வேற ஒரு இடத்துல நின்றுச்சு, அவங்களும் எதிர்த்து. ஸோ இந்த 3 பேர் இப்போ ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டாங்க. இப்போ யார் எதிர்த்து யார் பிரச்சாரம் பண்றது, என்ன சொல்றது? மக்களுக்கு என்னடா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வேற பேசுறீங்க, இப்போ வேற பேசுறீங்கன்ற மாதிரி இருக்கும்ல. ஆமா, அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, திமுக வந்து இப்போ இந்த அரசாத்த மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் அப்படின்னா கூட பெரியான வலுவான குற்றச்சாட்டு இது இல்லை. இப்போ கில்லி சரத்து மேலே வச்சுன்னா பெரிய வலுவான குற்றச்சாட்டு கிடையாது. அது ப்ரூவன் பண்ண முடியாது. அது வழக்கு போயிருக்கு, விசாரணை பண்ணாலும் என்ன பண்ணிட முடியும்? அந்த பவுடர் போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, அதெல்லாம் வலு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் 3 மாசம் வரைக்கும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த என்ன வச்சு ஃபாலோ, இது வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு கேஸ். வலுவான குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. எது இருந்தாலும் நடந்துச்சு, ஆனால் சொல்ல முடியாது. நடந்துச்சு சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. ஸோ வலுவான குற்றச்சாட்டு இல்லாதனால திமுக திருப்பி ஜெயிக்குமா இந்த இடைத்தேர்தலில் அப்படின்ற கஷ்டம்தான். ஒருவேளை பொது வேட்பாளர்ன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதுனா நல்ல 12 தொகுதிகள், நீங்க 6 தொகுதி நாங்க 6 தொகுதி நின்றுக்கிறோம், இல்லைன்னா கூட்டணி அம்பக்குள்ளே கூட்டணி பேசி 2 பேர் நிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து பேச்சுவார்த்தை போகுது. ஏன்னா மக்கள் ஒரு அதிமுகவும் திமுகவும் சேரணுங்கிற ஒரு பிரச்சனையை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மேல அதிருப்தி வந்துடும். ஆனாலும் இடைத்தேர்தலில் அதை பண்ணுவாங்களா சொல்றாங்க, நமக்கு தெரியாது. இப்ப எல்லாமே அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சு வெளியே போறாங்க. எம்ஜிஆரே வந்து எதிர்த்தாருங்க, இப்படி வாயிட்டாரு. எம்ஜிஆரே வந்து எதிர்த்தாங்க, இப்படி வாயிட்டாரு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சதான் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லதாகி போச்சு. இவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம சேர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயாச்சு, சேர்ந்தா அட்லீஸ்ட் வெற்றி வாய்ப்பாக கிடைக்கும்ல. அதனால அந்த முடிவு எடுக்கும். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சொந்த செலவுல ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போறாரு. இவ்வளவு நாள் என்ன முதல் முறை ஜாலியா கவர்மெண்ட் செலவுல குடும்பத்தோட ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே சைக்கிள்லாம் ஓட்டிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துடுவார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் குடும்பத்தோடு போக வேண்டியது ஓன அழுகுறாராம். எனக்கு பழக்கமே இல்லையே, செலவில் போக வச்சிங்கடா அப்படின்னு பார்த்தா ஆட்சியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிஆர்பி ராஜா என்ன பண்ணியிருப்பாரு, அங்கே 2 கம்பெனி வந்து கையெழுத்து போட வேண்டியிருக்குது, தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அதனால் முதல்வர் போக வேண்டியிருக்கு லண்டனுக்கு, 10ஆம் தேதியிலேருந்து போக வேண்டியிருக்கு. 1 வாரம் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அங்கே போயிட்டு 4-5 கம்பெனிக்கு கையெழுத்து போடுவார் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியே விட்டுட்டு போயிட்டு லண்டனை ஜாலியாக சுற்றி போயிட்டு இன்பநிதியோட அந்த பட்டமளிப்பு விழாவிலையும் மான்செஸ்டர் கல்லூரியில் இருக்கிற அந்த பட்டமளிப்பு கலந்துக்கிட்டு 10 பேர் எக்ஸாம் எழுதிருப்போம். அதில் 10வது இன்பநிதி வந்திருப்பார். அவரையும் பாராட்டிட்டு அங்கே கீழே ஒரு சின்ன ஹால் இருக்கும், இந்த சைஸுக்கு ஒரு ஹால். அங்கே வந்து இளம் பெரியார் இன்பநிதி அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு எல்லாம் கவர்மெண்ட் செலவில் முடிச்சு வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இப்போ போய் சொந்த செலவில் கூப்பிட்டு துறம்பொழுது எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா யார் மேலே கோவப்படுனாலும் மட்டும் சேகர் பாபு 2 வாரம் விட்டுருக்கோம். உன்னால தாண்டா எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் வந்து அண்ணன் ஜெயிச்சிருவாரு சொல்லி நீ மட்டும் ஜெயிச்சிருக்க சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைன்னா தம்பியும் ஜெயிக்க வச்சிட்டேன் அப்படின்னு. தம்பி ஜெயிச்சு முஸ்லீம் ஓட்டில், தம்பி வேற எங்கேயும் என்ன தம்பியும் காலி பண்ணியிருப்பீங்க. அங்கே முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருந்தனால தம்பி ஜெயிச்சு வச்ச தம்பியோட நீங்கள் வந்து கைம் பண்ணாதெல்லாம் அண்ணால ஜெயிக்க வச்ச தோக்க வச்ச நீங்கள் இன்டர்பாவில்
ஸோ இப்போ வந்து இவங்க குமரலை என்ன காரணம்னா ரொம்ப மனவெதுங்கி போய் குமரிட்டுறது காரணம் என்னன்னா இந்த தோல்வி அவங்களால ஜீரணிக்கவே முடியல திமுகவால். அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. அது பயங்கரமா தாவேக்கார ரசிச்சு நல்லா ஜெயிப்பா நல்லா நாங்க உங்களை வெறுப்பேற்றணும்னு அவசியமே இல்லை, நீங்களே வெறுப்பாங்க. நீங்களே உங்களை வெறுப்பேரும் உங்க ஜென்சி இன்னும் உங்க ஜென்சி டீம் அவங்க ஒரு மீட்டிங் போட்டாலே அடுத்த சர்ச்சை தான். அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் பாசிட்டிவா போகும், ஆனா நெகட்டிவா போகுது. நெகட்டிவ். ஆமா, அது பல்லவி மட்டும் பயங்கர எல்லாரும் இப்ப நீங்க நம்ம 2 நாள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ எல்லாம் போட்டு மற்ற நாடுகள்ல எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, ஆமா தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரி இளைஞர்களுடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கு, அப்பதான் திமுகவோட இளைஞர்களுடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கு அப்படின்னு அது டோட்டலா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம், அவங்க அதை யோசிக்கல, யாரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு அதே நெகட்டிவ் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க பேசுறது வேற, அவங்க வந்து வேற கத்துறாங்களா என்னன்னே கத்து புரிய மாட்டேங்குது. அண்ணே அண்ணேன்றாங்க, என்னடா அண்ணே 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 மாசுபுரம்ண்ணே நீங்க ஓடுனீங்களே இவங்க ஓட்டாங்களா அப்படின்னு. இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு மக்களுக்கு. இதெல்லாம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா போவோம். என்ன பண்ண போறாங்க இருக்கிறது போக போக என்டர்டைன்மெண்டா மாறுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படியே களத்தே இல்லாம அதேதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரிட்டானியா பிஸ்கட்டோட சுத்தி நிக்கிறாங்க எல்லாம். பிஸ்கட் தீந்து போச்சுன்னே அப்படின்ற சரி வகைன்றாங்க எல்லாம். இந்த அரசாங்கத்தில் மேல இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அது அவங்க ரொம்ப கவனம் செலுத்தணும், ஏதாவது ஒரு இரும்பு கரம் கொண்டு நிறுத்தணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் போகும்போது இப்ப ஆணவ படுகொலையும் திரும்பாது. இப்ப 3 மாசத்துல மொத்தம் 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆலு ஷானவாஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 பேர் வந்து ஆணவ சொன்னாரா இல்ல என்ன சொல்லல சொல்லுவாரு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன்னா அவர் வந்து அமைச்சரா இருக்காரு. ஆமா, கூட்டணியில இருக்காரு, அவர் செயல்படுற இடத்துல இருக்காரு. வன்னியர்ஸ் வந்து திமுக விசிகால இருக்காரு. இவங்க வந்து தாவேகா விசிகா, இவங்க எல்லாம். அவர் திமுக விசிகா இல்ல, அதனால சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பாப்போம். அவர் வந்து முன்னாடி எல்லாம் ட்வீட் பண்ணுவாரு, பிரச்சனையை குரல் கொடுப்பாரு, ஆலு ஷானவாஸ் மாதிரி பேசுவாரு. இப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவர் அமைச்சரா இருக்காரு. சோ அவர் தான் நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நிரூபணப்படல, அது ஆணவ படுகொலையா இல்லையா அப்படிங்கறத கொண்டுட்டு அவங்க வந்து தூக்கில மாட்டின மாதிரி போட்டிருக்கிறாங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி. இன்னமும் இந்த நம்ம எவ்வளவோ ஜென்சிங்கிறோம், ஜென்ரேஷன் வளர்ந்துருச்சுங்கிறோம், ஆனா இன்னமும் பல்வேறு கிராமங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதற்காக தனி ஒரு சட்டம் செஞ்சு அதுல வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்தா இது குறையும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. இது தனி மனித ஒழுக்கம் தான். தனி ஒருவன் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. விஜய் இதை சொல்லுவாரு, நீங்களே சொல்றீங்க. அவருக்கு போய் கேட்டா அவர் எதுவும் சொல்ல போறாரு. சினிமால சட்டசபை சும்மா 2வது வாக்கு இருக்குமா சட்டசபை, எல்லா டயலாக்கும் நீங்க கேட்கலாம். இந்த விஷயம் சொல்லப்படும் சமூக நீதி இதுல வந்து அமைச்சகத்துல இருக்கும்போது அந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது கண்டிப்பா விவாதத்துக்கு எடுக்கப்படும். அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லுவார். ஒழுக்கம் இதை இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது தெரியல இப்ப உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்போ என்ன, இப்போ வந்து இதுக்கு இன்னும் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா முந்தா நேரத்து கனிமொழியிலிருந்து எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க, திடீர்னு வந்துச்சு எல்லாரையும் கூட்டணும். ஆமா, கூட்டம் கட்சிக்காரன் வேற பாதி பேர் காணாம போயிருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னால இன்னும் கொஞ்சம் போகும். பட் இது பண்ண முடியாது, ட்ரை பண்ணுவாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தனிப்பட்ட விஷயமா. அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல வந்து இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த அம்மா இந்த விஷயம் தான் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் போட முடியுமா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போலீஸ் நிற்க வைக்க முடியுமா, அவங்களா தான் செயல்படுத்த முடியும், நம்மளே எல்லாம் இதெல்லாம் விஷயத்தையும் செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னது. பட் திமுக அரசாங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இது ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே கொஞ்சம் என்ன சொன்னாலும் ஏன் அதை வந்து நம்ம திருத்த முடியாது. அது ஜாதிய விஷயம் தென் மாவட்டங்கள்ல இன்னும் அதிகமா புறையோடு போயிருக்கிற விஷயம். மத்தியிலும் அது இருக்கு. அதுதான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். வயதானவங்க இருக்காங்கன்னா மாணவர்களே அந்த மென்டாலிட்டியில இன்னும் இருக்கிறாங்க. இல்லம்மா, நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. மக்கள் நல கூட்டணி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. உளுந்தூர்பேட்டில் விஜயகாந்த் போட்டியிடுறாரு. போட்டியிடும் போது அந்த உளுந்தூர்பேட்டில் வந்து பல பகுதிகள் வந்து ஜாதி ரீதியாக மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. வன்னியர் போன்ற இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். அப்போ வந்து சுதீஷ் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வண்டியில் எல்லா வண்டியிலையும் கொடி கட்டிட்டு வருவாங்களா பிரச்சாரம் போகும்போது, அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உள்ளே போகாத அந்த கிராமத்துக்கு சொல்லி நிறுத்திட்டாங்க, உள்ளே போகக்கூடாதுட்டாங்க. இவங்க சுதீஷ் உள்ளே போகிறார். போகும்போது அந்த வேனில் வந்து எல்லா கொடியும் இருக்கும் தெரியுமில்ல, எல்லா கட்சி கொடி, கூட்டணி கட்சி கொடி. உள்ளே வந்து போனோன்னே ஒரு அரச மரத்துக்கிட்ட ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. ஒரு பையன் வந்தான், இப்படியே நிறுத்தினான் வண்டியை, விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் உருவனான், கிழிச்சு போட்டு போவாங்க பிரச்சாரத்துக்குன்ட்டான். ஸோ இளைஞர்கள் மத்தியில் அது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது.
இன்னும் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கபடி போட்டி போன்ற விஷயங்களில் இது மாதிரி ஜாதி ரீதியான செயல்பாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு கட்சியும் தங்களோட இளைஞர்களை ஜாதி ரீதியாக ஊக்குவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ நம்ம அதை ஒன்றும் செய்யப்பட முடியாது. அவங்களால் திருந்தாதான் உண்டு. இது இன்னும் கடுமையாக்க வேண்டும். தூக்கு தண்டனை போகணும், துபாய் மாதிரி போட்டால் தான் திருந்துவாங்களே தவிர மற்றபடி என்ன போனால் என்ன ஒரு பெட்டி கேஸ் ஒன்று போடுவாங்க, உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மக்கள் நிலை இருக்குது. இது கடுமைன்னா எப்படி கொண்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். துபாய் மாதிரி கண்ணு காது எடுத்தால் தான் உண்டு. அது நடக்காது. ஸோ அந்த வழக்கு நிறுவை மக்களால் திருந்த வேறு வழி கிடையாதுமா. கண்டிப்பா. அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னா இந்துத்துவாவை வந்து ஃபாலோ பண்றவர், பாஜகலேருந்து வந்திருக்கிறாருன்னு அவருடைய ஃபாலோவர்ஸும் இப்போ அப்படிதான். வீத லீடர் அமைப்போட அவர் தொடங்கினாலும் அதோட தொடர்ந்து இப்போ நிறைய பேர் அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களும் அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து சேரவங்க, அந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்க தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வெளிநாடுகளில் ஒரு அமைப்பு கிட்ட போய் பண்ண போறாரு, பென்னட்டன் அதில் வந்து பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தங்கள் உள்ளது, இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த சாயத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்றாரு. நான் ஒரு நடுநிலை, எனக்கு நான் பாஜக இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத காட்டுறாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம், நானும் திராவிட கழகத்தை சேர்ந்தவன் தான் சொல்ல வராரான்னு தெரியல. ஏற்கனவே அங்க பாரதி அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அங்கேயும் போய் பேசியிருக்காரு. பட் இந்த இடத்துல பேசுறது வந்து எல்லாருக்கும் உடுத்துது. ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம், வர்ற தேர்தலில் இஸ்லாமியர்களோட செயல்படுத்த போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனை, ஹார்ட் கோர் இந்துத்துவா பேசக்கூடிய பாஜக அங்கே போய் சேர்ந்துருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்குறதுனே தெரியல. இல்லை அந்த அமைப்புக்கு வந்து பிரதமரே வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு லெட்டர் பட போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரதமர் வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவரா, இப்போ பிரதமர் விமர்சிப்பீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அமெரிக்காவோட மிகப்பெரிய தொடர் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை. ஒரு முறை போனார், திருப்பி போன முறை போயிட்டு வந்தது, ரிசைனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி போனார், திருப்பி போகிறாரு. ஸோ அமைப்போடு அங்கே இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள் வந்து இவர் ஏதோ ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. பட் இது தொடர் நிகழ்வு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த நிகழ்வை பற்றி உளவுத்துறை கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணும், இந்த மத்திய உளவுத்துறை. அப்போ பண்ணும்போது இதுக்கு செயல்பாடுகள் எப்படி, இதெல்லாம் கரெக்டு தானா, இவர் எந்த அமைப்போட இணைகிறாரு எப்படிங்கிறத பார்த்து மத்திய அரசு கண்டிப்பாக இவர் எதிராக செயல்பட்டால் கண்டிப்பாக அப்படியே முடக்கிடுவாங்க. இந்த இப்போவே இயக்கம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 18 லட்சமே தாண்ட முடியாமல் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ அண்ணாமலையோட வளர்ச்சிக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் தான் பார்க்கப்படுதுமா. ஆமாம், நான் கண்டிப்பாக அண்ணாமலை மேலே இந்த விமர்சனம் தொடர்ந்து எல்லாருமே வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் பாஜகவுடைய பிம்பத்தில் இருக்கும்போது அவருக்கு செலவு பண்ணுவாங்க, பார்ட்டி காசு இருக்கும். ஆனால் தனியாக வெளியே வந்துட்டாருன்னா யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது நியாயம்தான். அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தாவேகா இளையராஜா இருக்கார்ல எம்எல்ஏ, அவரை வந்து ஒரு யூடியூபர் வந்து நீங்கள் திமுக வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா, யார் அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது செந்தில் பாலாஜியோட தொடர்பில் தான் 2 பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு வழக்கு. இப்போ அந்த வழக்கு வேற சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக தூக்குறீங்களா, நாங்கள் உங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் போயிட்டு இருக்கு. சரி, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். குதிரை பேரம் யாருக்கிட்ட இருக்காங்கன்றது தான் தெரியல. இப்போ இல்லை, இப்போ குதிரை பேரம்லேருந்து ஒட்டகை பேருந்து டைனோசர பேரத்துக்கு போயிட்டு இருப்போம். டைனோசர பேரம் எப்போ முடியும் தெரியல, பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை தி பீப்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தினந்தோறும் செய்திகள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.